ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஆராஸ் vlog. இன்றைக்கி பார்க்கக்கூடிய ரெசிபி என்னென்னா, ரொம்ப சூப்பரான டேஸ்டி அண்ட் சிம்பிள் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சாம்பார் செய்ய முதல்ல பருப்பு வேக வச்சுக்கணும். அதுக்கு முதல்ல ஒரு கப் துவரம் பருப்பு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், சீரகம், மஞ்சள் தூள், மிளகு, பூண்டு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கரில் ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் சாம்பார் எப்படி நீங்கள் தண்ணியாக வைப்பீங்களா இல்லை கெட்டியாக வைப்பீங்களான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் கெட்டியாக தான் வைப்பேன். இப்போ ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதோட வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நான் எப்பயுமே வெந்தயம் சேர்ப்பேன். ஒரு சில பேர் வெந்தயம் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் நான் வெந்தயம் சேர்த்துக்குவேன். அப்புறம் கொஞ்சம் போல் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வரமிளகா ஒரு 2 வரமிளகா நான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு தாளிப்பு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயமும் சேர்த்து தாளிக்கும்போது சாம்பார் கொஞ்சம் நல்ல மணமாகவும் ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு இதெல்லாம் நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சாம்பாருக்கு என்னென்ன காய் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ காய் இதில் ஃபுல்லாக நம்ம சேர்த்துக்கலாம். வாஷ் பண்ண காயெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு ஒரு 2 மினிட்ஸ் இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த எண்ணெயிலே கொஞ்சம் இந்த காயெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், காய் கொஞ்சம் நான் 5 மினிட்ஸ் விட்டுட்டேன். நான் எப்பயுமே 5 மினிட்ஸ் விட்டுருவேன். காய் போட்டதுக்கப்புறம் அது கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருவேன். விட்டதுக்கப்புறம் சாம்பார் தூள் 2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. சில பேர் வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுவோம் பாருங்கள், குழம்பு மசாலா பொடி, அது கூட யூஸ் பண்ணுவாங்க. நான் சாம்பார் பொடியும் மிளகாய் தூள் மட்டும்தாங்க யூஸ் பண்ணுவேன். நீங்கள் குழம்பு பொடி யூஸ் பண்ணுறீங்கன்னா அதோடு சேர்த்து யூஸ் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி ஒரு கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம மூடி போட்டு ஒரு கொதி வர வச்சுட்டோம். ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ இதோட நம்ம பருப்பு வேக வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பருப்பு தண்ணியை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சாம்பார் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்துட்டோம் பார்த்துக்கோங்க. இப்போ சாம்பார் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த நம்ம போட்டிருக்க சாம்பார் பொடி, மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு அப்படி கலரே செம்மையாக வந்துச்சு. ஸ்மெல்லுமே சூப்பராக இருக்கும். பருப்பு ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த புளி கரைசலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், செம்மையாக இருக்குது சாம்பார். நான் வைக்கிற சாம்பார் எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களாம் எப்படி சாம்பார் பண்ணுவீங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது புளியுமே ஒரு நல்ல கொதி வந்துருச்சு. கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கடைசியாக கொத்தமல்லி தழையும் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். நான் லாஸ்ட்டாக தான் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுவேங்க. செம்மையாக இருக்கும். அந்த வாசனை சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
சாம்பார் நான் வைக்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை.